கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். ஜூன் மாத பிற்பகுதி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுமாரானதாக இருக்கும். பொறுமையும் தெளிவான தொடர்பும் முக்கியம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இரவு நேர தூக்கம் அவசியம். சரியான நேரத்தில் தூங்கி சீரான நேரத்தில் விழிக்கவும். செல்போன் உபயோகத்தை கம்மி பண்ணவும். வேலை மற்றும் புதிய முயற்சிகளில் கவனத்தை செலுத்தவும். உங்களுக்கான நேரம் இது. இன்று நீங்கள் விதைக்கின்ற ஒவ்வொரு விதையும் பெரிய விருட்சமாக வளரும். ஆதலால் உங்கள் மூளை உழைப்பு நேரம் அனைத்தையும் உங்கள் எதிர்கால வெற்றிக்காக இன்று பயன்படுத்தவும். வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் வளர்ச்சியில் புதிய வாய்ப்புகள் வரும். இந்த நேரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீர்கள். சிறிய சளி அல்லது காய்ச்சல் போன்ற குறைபாடுகள் வரலாம். தினசரி உடற்பயிற்சி, சீரான உணவு, சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது நல்லது. மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் அல்லது யோகாவை முயற்சி செய்யுங்கள். குடும்ப உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடும். தெளிவான தொடர்பு அவசியம். தவறாக புரிந்து கொள்ளாமல் அமைதியாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். எனவே புரிதலும் பொறுமையும் தேவை. குடும்பத்தினருடன் தரமான நேரம் செலவிடுவது உறவுகளை மேம்படுத்தும். இந்நேரத்தில் தொழில் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகள் அல்லது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயார் இருங்கள். உங்களது திறன்களை மேம்படுத்துவதற்கான புதிய பயிற்சிகள் மற்றும் கற்றல் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். நிதி நிலைமை சீராக இருக்கும். ஆனால் திட்டமிடப்பட்ட செலவுகளை மட்டுமே செய்யுங்கள். எதிர்பாராத செலவுகளை கையாளுவதற்கு தக்க பொருட்காக்கும் பழக்கங்கள் இருக்கட்டும். நீண்ட கால முதலீடுகளை பரிசீலிக்கலாம். பரிகாரங்கள்: மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கூட்டும். வியாழக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவு அல்லது உடை தானம் செய்யுங்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தனுசு ராசிக்காரர்கள் ஜூன் 15, 2024 முதல் ஜூன் 30, 2024 வரை பொறுமையுடன் செயல்பட வேண்டும். ஆரோக்கியம், குடும்ப உறவுகள், வேலை மற்றும் நிதிநிலை எல்லாவற்றிலும் ஓரளவு கவனமாக இருப்பது அவசியம். நேயர்களே, தடைகளை மீறி இந்த மாதம் நன்றாக அமைய மற்றும் அமைத்துக் கொள்ள கோவை ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.